கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு எடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 10 பல் பூண்டு எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வதங்கியாச்சு. 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் வேகட்டும், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காய் பாதி வந்துருக்கு. எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்துச்சு பாருங்க. சுவையான கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு.